உங்கள் டியூட்டி தமிழா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா யூனிவர்சல் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் செமஸ்டர் முடிஞ்சுது. செமஸ்டர் முடிஞ்சோடனே அடுத்த என்ன நம்மளுக்கு தோணும் அப்படின்னா ஃபேர்வெல் அந்த இதுதான் தோணும். பட் ஆனால் எனக்கு இன்னும் காலேஜ் ஒரு வருஷம் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற ஃபேர்வெல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களோட ஃபேர்வெல் மீட்டப் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதுக்கப்புறம் நிறைய கேம் ஷோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணி மலரும் நினைவுகள் எல்லாம் கேட்டுட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாம் நம்ம சீனியர் அண்ணங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஃபேர்வெலை பற்றி எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். கணேசண்ணா நீங்கள் சொல்லுங்கள், ஃபேர்வெல் எப்படி இருக்குது? தம்பி அண்ணனை இப்போ தான்டா வந்திருக்கேன். இனிமேல் தான்டா நடந்த உடனே தான் அண்ணன். சரி, உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சொல்லுங்கள். ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். கொஞ்சம் டிஜே கீஜே இல்லைனா வெயிட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா கதையாக தரைச்சிடலாம் தம்பி. ரைட்டு. சரி, கார்த்தியண்ணா நீங்கள்? அம்மா ஒரே மஜா மஜா. அரவிந்தண்ணா நீங்கள்? பாப்பா இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லுவோம். சரி ரைட்டு, எல்லோரும் வெயிட்டோடு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன சாப்பாடு இருக்குல்ல? கண்டிப்பாக சாப்பாடு இருக்குது. 6 மணிக்கு மேலே உங்கள் அம்மா சாப்பாடு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வெல்கம் ட்ரிங்க் கொடுக்க ஒரு அண்ணன் வந்துருக்கேன், டேனி அண்ணன். ஸோ வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. இது என்ன ஜூஸ் டேனி அண்ணன்? லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் அங்கே போய் சொல்லுங்க. லெமன் ஜூஸ். சரி, நீங்கள் குடிச்சிங்களா? வெயில் இல்லை, நல்லாயிருக்கும். சரி ரைட். சரி லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. சரி குடிப்போம். நீங்கள் குடிச்சிங்களா? நல்லா இருந்துச்சு. இப்போ வந்த உடனே லெமன் ஜூஸ் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க உள்ளே ஜப்ஜாவை போட்டு. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சாப்பாடு அப்புறம் கேக் கட்டிங் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்த உடனே என்ட்ரன்ஸில் ட்ரீ ஆஃப் சைன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இது என்னென்னா ஒரு ட்ரீ வரைஞ்சி இந்த பிரான்ச்சஸில் நம்ம சீனியர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஸோ இது ஓப்பன் பண்ணால் அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு கீழே ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா the most beautiful things in life are not just things, they are people and places, memories and pictures, they are feelings and moments, smiles and laughter அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்டார்டிங்கே வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வாங்க இப்போது ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். நம்ம கிளாஸ்ல ரொம்ப அழகான பையன், இல்ல பொண்ணு கூட சொல்லலாம், உன் இஷ்டம் தான். யாருன்னு சொல்லு. பொண்ணு அழகா இல்லையாப்பா சொல்றான். ஓகே, எனக்கு பொண்ணுங்க யாரும் அவ்வளவா அழகா தெரியல. சரி, இருந்தாலும் எனக்கு அவன் பொம்பளை பிள்ளையா இருந்தா கண்டிப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு யாருன்னா ரெமி பக்கத்துல அஜய் உட்காந்துருவோம் தெரியுமா? அஜய் எனக்கு நீ அஜய்னு நேரம் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியணும்ல பக்கத்துல. சஞ்சய். சரி, மனோஜுக்கு ஒரு அஜய் பத்திரமா இருந்துக்கோ. ப்ரோ கிளாஸ் பண்ணுங்க மனோஜுக்கு. உனக்கு சஞ்சய் உனக்காக பயங்கரமா இருக்காரு. நம்ம கிளாஸ் குப்பை பொறுக்கி யாரு? குப்பை பொறுக்கி சுந்தரேசன். காரணம் சொல்லலாமா? முக்கு பேனா எடுப்பாரு. அதெல்லாம் சேவிங்ஸ் ப்ரோ. ஐயா சேவிங்ஸ் உங்க பெண் எடுத்துக்கீங்க, அர்த்தம் பண்ணி ஏன் அடிக்கீங்க? பெஞ்சில் எழுதாம வைக்கிற பெண்ணெல்லாம் எடுத்துட்டு போறீங்க. கேள்வி நல்ல உள்ளத்தை பாராட்டுங்க. சரி போ. சரி, கிளாஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ அண்ணன் ஒரே பார்ட்டி ஆரம்பிக்க போகுது கொஞ்ச நேரத்தில். ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் கலகலன்னு இருக்காங்க. கொஞ்சம் பேர் இந்த பின்னாடி பார்த்தீங்களா ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் இங்கே ஒரு கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ், அப்புறம் அங்கே ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட கேட்போம். சாமனே, ஃபேர்வெல் எப்படி போகுது பாருங்க. சும்மா நான் போக வருவேன். ஃபேர்வெல் எப்படி இருக்கு? இல்லை கார்த்திகே, அது சொல்லவே இல்லை என்கிட்ட. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கு பிரம்மாண்டமாக. ஃபோட்டோ எடுக்கிற யார் பார்த்தீங்கன்னா கணேசனை எடுக்காரு. வீடியோ கொடுக்குறது பாலா அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பாலா அண்ணன் ஃபோட்டோ அப்போலேருந்து எடுக்காரு, அதனால போதும். சரி கணேசண்ணே என்ன எடுங்க? என்ன ஃபோட்டோ எடுக்க? ஏய் வயிறு தெரியுதோ? நம்ம மைக் வயிறு வேற உழுது. வாரேன்.
சட்டை துருக்கு நல்லா இருக்காது. எப்படி எப்படி கொடு வேற என்ன போஸ்? என்ன பொண்ணு பார்க்கச்சில எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்களோ அப்படி எடுங்க. என்ன ரைட்டு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. வா 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 ரைட்டு. அடுத்த மாப்பிள்ள தம்பி தான். அடுத்த இடம் இந்த இடம் இரு வரேன். அடுத்த மாப்பிள்ள தம்பி தான். தம்பி எப்படி இருக்கேன்? தம்பி சூப்பரா இருக்கு. தம்பி சேனலை வந்து தம்பிக்கு மட்டும் ஒரு பொண்ணு கூட தான் நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி சரி சரி. கேஷ் பின் கொண்ட பார்வை பின்னாடியே பார்த்துட்டு இருப்பான். சூப்பர் டேரில் கம் ஆன். இந்த பேருக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பேர் வாங்குறதுக்கு. இந்த பேரை கண்டுபிடிச்சீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ப்பா. இந்த இதுலயே ஒரு க்ளூ இருக்கு, ஓகேவா? நெட்டபீடி. யார் சொன்னது? சொன்னது யாரு? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஷாரோன். அவங்க ஸ்கூல் நேம். அந்த காரணம் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க, அதனால சொல்ல வேண்டாம். இது மூலமா யாராவது மனசு கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா சாரி. நீங்க எல்லாரும் சார்பாகவும் சாரி. சீரியஸா நாங்க யாரையுமே கஷ்டப்படுத்துறதுக்காக வைக்கல. அப்படி பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப மோசமான பேர்லாம் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனோஜ் குமார், சுந்தரேசன், கார்த்திகேயன், அவங்க எல்லாருமே ஸ்போர்ட்டிவா எடுத்திருக்காங்க. பட் நீங்க இட்ஸ் ஓகே, உங்களோட விஷயம் அது. யாரும் எதுவும் நடந்து எல்லாருக்குமே சாரி. பர்టిక్యులரா இவனை பண்ணுக்காக பண்ண வச்சுக்காதீங்க, எதுவும் அப்படி கிடையாது. உண்மையிலே கஷ்டமா இருந்தா சாரி. ஓகே கைஸ், இப்போ வந்து கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இதை இப்போ நீங்கள் பார்க்கிங்க. ஆமாம் எல்லாரும் ஓகே. சாப்பாடு வந்து வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான், அதுக்கு ஒரு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் 65, அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரு முட்டை. ஸோ எல்லாமே சுட சுட தான் கொடுக்காங்க. இது எங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம யுனிவர்சல் ரெசார்ட்லேயே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரைட் ரைஸ் ஓவர் சூப்பர். ஆம்லேட்டு நான்வெஜ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எல்லா
சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபங்க்ஷனும் ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ ஒர்த்தான சாப்பாடை கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி எங்கள் சீனியர்ஸோட ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்திருந்தோம். இங்கே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்னோட சீனியர்ஸ் என்னை விட்டு போகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்கள லாஸ்ட்டாக ஒரு மீட்டப் மாதிரி மீட் பண்ணி அவங்களே சாப்பாடு போட்டு அவங்களே கேக் வெட்டி அந்த செலிப்ரேஷனில் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இவங்களை பார்க்குறது வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் இப்போ ஒரு பாட்டே வந்து போகுது. ஸோ இந்த அரவிந்தனை வராரு. அரவிந்தனை லாஸ்ட்டாக மாட்டிட்டாரு. அரவிந்தனை சொல்லுங்க ப்ரோ. அதாவது அண்ணனும் என்னோட சீனியர். ஸோ அண்ணனும் தேர்ட் இயர் இப்போ முடிச்சிட்டாங்க. அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள், தேர்ட் இயர் முடிஞ்சிட்டு ஃபேர்வெல் வேறு வச்சுருக்கீங்க. ஸோ ஆனால் சிறப்பாக இருந்துச்சுண்ணே ஃபேர்வெல். ஸோ எப்படி நீங்கள் தோணுது உங்களுக்கு ஃபேர்வெல் டைமில்? ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் படித்தோம், எப்படி போச்சுன்னு தெரியல. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஃபேர்வெல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே சரி, வேறு என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? வேறு உனக்கு தெரியாதானே எதை மிஸ் பண்ணுவேன்னு. என்ன சரி விடுங்க சொன்னோம்ப்பா, காலேஜே சொன்னேன். வேறு ஒன்று. சரி அண்ணன் எதையோ மிஸ் பண்ணிட்டாங்க, காலேஜை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அண்ணனுக்கு இது வாழ்த்துக்கள். அண்ணன் இதே மாதிரி நம்ம இப்போது இதாகிட்டோம். ஸோ ஆனால் கண்டிப்பாக நம்ம பாண்டிங் வந்து என்றைக்குமே போகாதுன்னு. சரியா? சரி, என்ன இருந்தாலும் சரி. ஓகே, சீனியர்ஸை விட்டு போகிறோம். இப்போ இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நான் சீனியர் ஆகிட்டேன். அதாவது நான் தேர்ட் இயர் போயிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு இது. இப்போ நான் சூப்பர் சீனியர் ஆகிட்டேன். ஸோ பிஜி இருப்பாங்க. பிஜி இருந்தாலும் என்ன இருந்தாலும் யூஜி தானே கிங்கு. இப்போது இன்னும் ஒரு வருஷத்தில் நானும் போயிடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு வந்துடுவாங்க. ஸோ ஆனால் இது வந்து நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதனால் இப்போ நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். Thank you.